Hello all, welcome to Tara Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 6ல சயின்ஸ் டேர்ம் 1ல யூனிட் 6 ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் தான் பார்க்க போறோம். ஸோ சயின்ஸில் எது முக்கியமான டாப்பிக்கோ அதை தான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ இது வரைக்கும் தாரா அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். நியூட்ரியன்ஸ்னால் என்னென்னா வந்து சாப்பாட்டில் இருக்க இந்த கெமிக்கல் கான்ஸ்டுவன்ஸ். என்ன அது கெமிக்கல் கான்ஸ்டுவன்ஸ்னால் நீங்கள் பீரியாடிக் டேபிள் படிச்சிருப்பீங்க. அதில் என்ன இருக்கும்? அயன், பொட்டாசியம் எல்லாமே இருக்கும், எல்லா கெமிக்கல்ஸுமே இருக்கும் அதில், எலமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் ஃபுட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது அந்த எனர்ஜி, நம்ம பாடி பில்ட் பண்ண முடிகிறது, அது வந்து நம்ம பாடியை பில்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ப்ரோட்டீன் சொல்லலாம். இது வந்து நம்மளுக்கு டிசீஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபுட்டில் இருக்கிறது தான் வந்து நம்ம நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். நியூட்ரியன்ஸோட டைப் என்ன? கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் வாட்டர். இவ்வளோ டைப்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து கார்போஹைட்ரேட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு எனர்ஜியை கொடுக்கும். ஒரு சாப்பாடை வந்து நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குதுன்னா அது வந்து ஃபஸ்ட்டு எதுனா வந்து கார்போஹைட்ரேட் தான் வரும். அது வந்து சாப்பாட்டில் எந்த ஃபார்மில் இருக்குன்னா சுகர் ஃபார்மில் இருக்கும், ஸ்டார்ச் ஃபார்மில் இருக்கும், அதுக்கப்புறம் டயட்ரி ஃபைபராக இருக்கும். சுகர்னால் இப்போ ஏதாவது ஒரு சாப்பாட்டில் இனிப்பு இருக்குன்னா அது வந்து கார்போஹைட்ரேட் தான். அது என்ன ஃபார்மில் இருக்குது? சுகர் ஃபார்மில் இருக்குது. இப்போ வந்து ஸ்டார்ச்னால் வந்து ஒரு பிளான்ட் வந்து அதுக்கு தனக்கான சாப்பாடை செஞ்சுட்டு மீதி சாப்பாடை வந்து குளுக்கோஸ் ஃபார்மில் வந்து சேவ் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? அதுதான் நம்ம வந்து ஸ்டார்ச்னு சொல்லுவோம். அது என்னென்ன செடியில் இருக்குன்னா, ஸோ என்னென்ன சாப்பாட்டில் இருக்குன்னா ரைஸு, வீட்டு, மெய்ஸ், இது வந்து சோளம், பொட்டேட்டோ. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால் மாவாக நம்ம செய்ய முடியும். ஸோ அந்த மாவாக செய்ய முடிகிறது தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ச்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டயட்ரி ஃபைபர், நார் சத்து நிறைந்தது. இந்த ஹோல் கிரெயின்ஸ்னால் வந்து இந்த பருப்பு சம்மந்தமானது, இந்த தானியங்கள், இதெல்லாம் நம்ம ஹோல் கிரெயின்ஸ்னு சொல்லுவோம். நட்ஸ்னால் தெரியும், பாதாம், முந்திரி. ஸோ இதெல்லாம் டயட்ரி ஃபைபர்ஸ். இப்போ வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஸ்டார்ச்சாக வந்து இருக்குன்றது, ஒரு ஃபுட்டில் ஸ்டார்ச்சாக வந்து இருக்குன்னா அதை எப்படி நம்ம டெஸ்ட்டு பண்ணலாம்? ஒரு சாம்பிள், என்ன சாம்பிள்னால் வந்து ஒரு பொட்டேட்டோவை வந்து பாயில் பண்ணிக்கணும். அதை பாயில் பண்ணி அதில் வந்து ஒரு 2 இல்லை 3 ட்ராப்ஸோ வந்து டைல்யூட் அயோடின் சொல்யூஷனை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் அந்த பாயில்டு பொட்டேட்டோட கலர் வந்து ப்ளூ பிளாக்காக மாறணும். அப்படி மாறுச்சுன்னா அந்த பாயில்டு பொட்டேட்டோவில் ஸ்டார்ச் இருக்குது. ஸ்டார்ச்னா கார்போஹைட்ரேட்ஸ், ஓகேங்களா, இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த டெஸ்ட்டுலாம் ரொம்ப முக்கியம். இந்த கார்போஹைட்ரேட்ஸ்க்கான டெஸ்ட்டு இது பார்த்து வச்சுக்கோங்க. டைல்யூட் அயோடின் சொல்யூஷன் இது கன்ஃபார்ம் வரும். ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸில் என்னென்ன ஃபுட்டுன்றதை கேட்க மாட்டாங்க அவ்வளோவா. ஏன்னா இது சின்ன குழந்தைங்களுக்கு தெரியக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன். நம்மளுக்கு கேட்கணுன்னா ஹை லெவலில் நம்மளுக்கு கேட்கணுன்னா இதுதான் கேட்பாங்க. டைல்யூட் அயோடின் சொல்யூஷன் வந்து என்ன டெஸ்ட்டுக்கு அப்படின்னு கேட்பாங்க? ஸ்டார்ச்சுக்கு. அப்படி ஸ்டார்ச்சுக்காக நம்ம டெஸ்ட்டு போட்டோம் என்ன கலரில் மாறுன்றதை, ப்ளூ பிளாக்குன்றதை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேட்ஸ்னால் வந்து கார்போஹைட்ரேட்ஸோட அதிகமாக நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குறது. என்னென்னா வந்து கார்போஹைட்ரேட்ஸ் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குற எனர்ஜி கிவிங் ஃபுட்டு தான். அதோட அதிகமான எனர்ஜி வந்து நம்மளுக்கு ஃபேட்டு கொடுக்கும். அது என்னென்ன ஃபுட்டில் இருக்கும்? பட்டரில் இருக்கும், கீ, மில்க்கு, சீஸு, பன்னீர், நட்ஸு, மீட்டு, ஃபிஷ்ஷு, எக்கு ஓல்க்குனா வந்து இந்த முட்டைக்குள்ளே இருக்கலாம் எல்லோ கரு, அதை வந்து நம்ம வந்து எக்கு யோக்குன்னு சொல்லுவோம். இன்சுலேட் அவர் பாடி, இது வந்து நம்மளுக்கு வந்து இன்சுலேட் பண்ணி, இன்சுலேட்னால் இப்போ உங்களுக்கு ரொம்ப குளிர்துன்னா அந்த ஃபேட் ஆனது பிரேக் டவுன் ஆகி அது நம்ம உடம்புக்கு வந்து வார்ம் அப் பண்ணும். அதுதான் இன்சுலேட்டுன்னு சொல்லுவோம். இன்சுலேட் அவர் பாடி அண்ட் ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ். நம்ம செல்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ஃபேட்டோட வேலை ஃபங்க்ஷன் வந்து இன்சுலேட் பண்ணும் நம்ம பாடியை, அதுக்கப்புறம் ப்ரொடெக்ட் பண்ணும் நம்மளோட செல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சாப்பாட்டில் வந்து ஃபேட் இருக்குன்றதை நம்மளை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த கோகோனட் ஆயிலோ கிரவுண்ட்நட் ஆயிலோ இல்லை இங்கே கொடுத்துருக்க ஏதாவது ஒரு ஃபுட்டை எடுத்து அதில் தேய்க்கணும். பேப்பரில் தேய்ச்சிங்கன்னா அது என்ன ஆகும்னா டிரான்ஸ்லூசன்ட்டாகவும் க்ரீஸியாக ஆகும். க்ரீஸினா பிச்சுன்னு, டிரான்ஸ்லூசன்ட்னா ஃபஸ்ட்டு ஒப்பேக்கு, டிரான்ஸ்லூசன்ட்டு, இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்பேரண்ட்னால் வந்து நம்ம கண்ணாடி இருக்குல்ல, ஸோ நம்ம இந்த வழியாக பார்த்தா அந்த ஆப்போசிட் இருக்கிறது நமக்கு தெரியணும், அது டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்லூசன்ட் இருந்தால் அதுக்கு அடுத்தபடி அது வந்து கொஞ்சம் மங்கலாக தெரியும், பட் நம்மளுக்கு தெரியும், பட் மங்கலாக தெரியும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆயில் நீங்கள் பேப்பரில் தடவினீங்கன்னா டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கும், க்ரீஸியாக இருக்கும். ஒப்பேக்னால் வந்து சுத்தமாகவே தெரியாது. நம்ம ஜஸ்ட் ஒயிட் பேப்பர் இருக்குல்ல, அது இப்படி வச்சு பார்த்தா அது ஆப்போசிட்டாக இருக்கிறது நமக்கு தெரியாது. அது வந்து ஒப்பேக். இது வந்து ஃபேட்டை நீங்கள் வந்து ஏதாவது எண்ணெய் வந்து தேய்ச்சிங்கன்னா அது டிரான்ஸ்லூசண்ட்டாகவும் பிச்சு க்ரீஸியாகவும் மாறுமா. நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன்னா என்ன? ப்ரோட்டீன் வந்து நம்ம பாடி பில்டிங் ஃபுட்டு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜிம்மில் அதிகமாக வந்து ப்ரோட்டீனை வந்து கன்சியூம் பண்ணுங்கள். கார்போஹைட்ரேட்ஸை கட் பண்ணுங்கள்,
ப்ரோட்டீனை கன்சியூம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா வந்து இது நம்மளோட க்ரோத்துக்கு, நம்ம மசில்ஸ் இருக்கட்டும், போன்ஸு, நம்ம செல்ஸ்க்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டீன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாடிஸ் வந்து ரெகுலேட் பண்ணிக்கும். ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, டைஜஷன் இருக்கட்டும். ஸோ டைஜஷனுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா இந்த ப்ரோட்டீன் தான். இதுதான் ரெகுலேட் பண்ணுது. முக்கியமானது ஒரு நியூட்ரிஷன் எதுனா வந்து நம்மளோட க்ரோத் வளர்கிறதுக்காக சின்ன பசங்களுக்கு அதிகமாக ப்ரோட்டீன் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, முட்டை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்ன, பல்சஸ், தானியங்கள், அதுக்கப்புறம் எக்ஸு, ஃபிஷ்ஷு, மில்க்கு, சிக்கன், சோயாபீன். ஸோ என்னால் வந்து வேறு ஏதாவது ப்ரோட்டீன் ஃபுட்டு என்னால் கன்சியூம் பண்ண முடியல, எனக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா இருக்கிறதுலே அதிகமான ஹைலி ரிச் சோர்ஸ்ன்னு சொல்லலாம் ப்ரோட்டீனில், அது வந்து சோயாபீன். ஸோ இது மட்டும் நீங்கள் அதிகமாக உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னா இதை கன்சியூம் பண்ணலாம், இது மிஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதில் தான் வந்து அதிகமான ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீனோட ப்ரெசன்ஸ் இருக்குன்னா அது எப்படி நம்ம டெஸ்ட்டு பண்ணுறது? ஒரு எக்கு ஒயிட் எடுத்துக்கிட்டு அதை க்ரஷ் பண்ணிக்கிட்டாங்க. அது க்ரஷ் பண்ணி ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டுட்டு அதில் வாட்டரும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹீட் பண்ணுறாங்க அந்த டெஸ்ட் டியூப்பை. 1 மினிட்க்கு வந்து அது ஹீட் பண்ணும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 2 drops காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனும், இங்கே வந்து 2 drops வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனும் ஆட் பண்ணுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணியால் கலந்த அந்த எக் ஒயிட் வந்து பர்பிளோ இல்லை வயலட் கலருக்கு மாறுது. அப்படி மாறிச்சுன்னா அதில் ப்ரோட்டீனோட ப்ரெசன்ஸ் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே என்ன இருக்குது, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனும் சோடியம் ஹைட்ராக்சைடு இது ரெண்டுமே 2 drops போட்டாங்க. நம்ம இங்கே கார்போஹைட்ரேட்ஸ்க்கு என்ன பார்த்தோம், கார்போஹைட்ரேட்ஸ்க்கு வந்து டைல்யூட் அயோடின் சொல்யூஷனை ஆட் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து விட்டமின்ஸை பார்க்கலாம். விட்டமின்ஸோட வேலை என்ன? விட்டமின்ஸ் வந்து நம்மளோட வேரியஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன், உடம்புல இருக்க பயோகெமிக்கல் ரியாக்ஷன்னா நான் சொல்லலாம், அந்த கெமிக்கல்ஸ் நம்ம பாடியில் இருக்க இந்த கெமிக்கல்ஸ் என்னென்ன கெமிக்கல்ஸ், அயன், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், பொட்டாசியம், இந்த மாதிரி வந்து கெமிக்கலோட ரியாக்ஷன்ஸை வந்து கேரி அவுட் பண்ணுறது தான் வந்து இந்த விட்டமினோட வேலை. ஸோ என்னென்ன ஃபுட்டில் அது நம்ம பார்க்க முடியும், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸ், மீட், கறி ப்ராடக்ட்ஸில். அப்புறம் இதெல்லாம் குட் சோர்சஸ் ஆஃப் விட்டமின். மொத்தம் 6 மேஜர் விட்டமின்ஸ் இருக்குது. ABCDEK, எஃப்லாம் இல்லை, ABCDEK. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா BC வந்து வாட்டர் சால்யூபிள், அதாவது இது வந்து தண்ணியில் கரையக்கூடியது. இப்போ வந்து நம்ம இதை கன்சியூம் பண்ணிட்டோம், BCயில் இருக்க ஃபுட்ஸை நம்ம கன்சியூம் பண்ணோன்னா வந்து அது வந்து நம்ம ரத்தத்தோட ஈஸியாக வந்து சால்யூபிள் ஆகும், கரைஞ்சிடும். இந்த ADEKல இருக்க இந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கொழுப்பில் தான் வந்து இது கரையும். ஸோ இது வந்து அதிகமாக லிவரில் தான் மிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் விட்டமின்ஸோட டைப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிஃபிஷியன்சி டிசீஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விட்டமின் A. இது வந்து நம்ம வந்து கண்ணு வந்து நல்லா தெரிகிறதுக்கு, ஹெல்த்தி விஷனுக்காகவும் நம்ம ஸ்கின்னுக்காகவும் நல்லது. இந்த ஃபுட்ஸை கன்சியூம் பண்ணால் விஷன் கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. என்னென்ன சாப்பாடு இருக்குது, ஃபிஷ் ஆயில், எக்கு, மில்க்கு, கீ, கேரட்டு, கார்னு, எல்லோ ஃப்ரூட்ஸு, அப்புறம் க்ரீன்ஸு. இதனால் இந்த சாப்பாடெலாம் சாப்பிடாமல் நம்மளுக்கு விட்டமின் A குறைபாடு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன டிசீஸ் வரும், நைட் பிளைண்டன்ஸ், அதாவது வந்து மாலை கண் நோயின்னு சொல்லுவோம்ல, சாயந்தரம்னா கண்ணு தெரியாது. ஸோ இந்த நோய் வரதுக்கான இந்த ஃபுட்ஸை நம்ம வந்து கன்சியூம் பண்ணாமல் விட்டோன்னா இந்த நைட் பிளைண்ட்னஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹெல்த்தி நர்வஸ் சிஸ்டத்துக்கு. அப்புறம் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசினா வந்து ரெட் பிளட் செல்க்கு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த ஃபுட்டை நம்ம கன்சியூம் பண்ணணும். ஹோல் கிரெயின், அன்பாலிஷ்டு ரைஸ், மில்க்கு, ஃபிஷ்ஷு, ஃபீஸு, லென்டில்ஸு, க்ரீன் வெஜிடபிள்ஸ், இதை நம்ம சாப்பிட்லன்னா நம்மளுக்கு வர டிசீஸ் என்னென்னா வந்து பெரி. நெக்ஸ்ட் விட்டமின் சி நம்ம வந்து சாப்பிட்டோம். நம்ம விட்டமின் சி வந்து நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுன்னா வந்து நம்மளோட ஈறுகள் இருக்குல்ல, பல்லோட ஈறுகளும், அப்புறம் நமக்கு இம்யூன் சிஸ்டம். ஸோ ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா அதுக்கு ஃபைட் பண்ணுற மாதிரி நம்ம பாடியை வந்து இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணும் விட்டமின் சி. ஸோ இதில் இருக்க ஃப்ரூட்ஸ் என்னென்ன இருக்குது பார்த்துக்கோங்க. ஆரஞ்சு, கூஸ்பெரினா பெரிய நெல்லிக்காய், அப்புறம் வந்து க்ரீன் சில்லி, டொமேட்டோ. ஸோ இதை நம்ம விட்டமின் சியோட குறைபாடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வரக்கூடிய டிசீஸ் ஸ்கர்வி. நெக்ஸ்ட் வந்து இது வந்து விட்டமின் டி வந்து கால்சியம் அப்சார்ப்ஷன், நம்ம சாப்பிட்ற பொருளில் இருக்க அந்த கால்சியம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் டி தான் ஹெல்ப் பண்ணும். இது நம்மளோட போன்ஸை வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ என்னென்ன ஃபுட்டில் ரிச் இருக்குது, ஃபிஷ் ஆயில், எக்கு, மில்க்கு. இது வந்து ஸ்கின்னை வந்து இட் ஆல்சோ மேட் இன் அவர் ஸ்கின் யூஸிங் சன்லைட்டு. அதாவது இதுக்கான அர்த்தம் என்னென்னா, சன்லைட்டு நம்ம உடம்புல படும்போது விட்டமின் டி வந்து நம்ம உடம்புல சுரக்கும். இது வந்து ஸோ விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா ரிக்கெட்ஸுன்ற ஒரு டிசீஸ் நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து விட்டமின் இ, இன்ஃபர்டிலிட்டி. ஸோ நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் வீக்னஸஸ் இருக்கும். ஸோ வந்து
லேட்டாக வந்து குழந்தை பிறக்கிறதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இன்ஃபர்டிலிட்டி நம்மளுக்கு சரியாக இல்லாதனால, ஆர்கன்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து ஃபிட்டாக இல்லாதனால இருக்கலாம். ஸோ இந்த விட்டமின் இ குறைபாடாக இருந்தால் இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதோட ஃப்ரூட்ஸ், அது நம்ம என்ன அதை கன்சியூம் பண்ணணும், விட்டமின் இக்கு நம்ம என்ன கன்சியூம் பண்ணணும், வெஜிடபிள் ஆயில், ஹோல் மீட்டு, அப்புறம் க்ரீன் வெஜிடபிள்ஸ், க்ரீன்ஸு, ஆப்பிள், மேங்கோ. அதுக்கப்புறம் வந்து ஸோ நம்ம வந்து விட்டமின் இ குறைபாடு இருந்ததுன்னா நர்வ்ஸ் வீக்னஸ், அதாவது வந்து நரம்பு தளர்ச்சி சொல்லலாம். அப்புறம் வந்து இம்யூனிட்டி டிக்ரீஸ்ட், அதாவது வந்து இம்யூனைசேஷன் நம்மளோட வந்து எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாயிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விட்டமின் கே வந்து டிலைடு பிளட் கிளாட்டிங்னா என்னென்னா வந்து ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது காயப்பட்டதுன்னா வந்து சீக்கிரமாக வந்து அது வந்து ரத்தம் நின்றுடணும். ஸோ அப்படி நிற்கலைன்னா வந்து உங்களுக்கு விட்டமின் கேவோட குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது எந்தெந்த ஃப்ரூட்ஸில் என்னென்ன ஃபுட்டில் இருக்குன்னா வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ, கேபேஜ், எக்ஸு, அப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸில் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம விட்டமின் கே குறைபாடு இருந்ததுன்னா நம்ம போன்ஸோட வீக்னஸ் இருக்கும், அப்புறம் டீத்தோட வீக்னஸும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதே தான் வந்து டேபிள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த கூஸ்பெரின்றது வந்து பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கான். எதை கம்பேர் பண்ணும்போது 20 டைம்ஸ் அதிகமாக இருக்கான் ஆரஞ்சு கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிரியா ஹேட் ப்ளீடிங் கம்ஸு. அப்புறம் ராஜா குட் நாட் சி கிளியர்லி இன் டிம் லைட்டில் வந்து அவனால் பார்க்க முடியலையா. அருணுக்கு வந்து பென்ட் லெக்ஸ் இருக்கான். அப்போனா அவனுக்கு என்ன விட்டமின் குறைபாடு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளீடிங் கம்ஸு இருக்குன்னா அவனுக்கு வந்து விட்டமின் சி குறைபாடாத அது என்னென்னா வந்து ஸ்கர்வி அவனுக்கு டிசீஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டிம் லைட்டில் அவனால் பார்க்க முடியலன்னா என்னது, விட்டமின் ஏ குறைபாடு இருக்குது, நைட் பிளைண்ட்னஸ் அவனுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பென்ட் லெக்ஸ் எதுக்கு வரும்னா வந்து இந்த விட்டமின் டியில் தான் வரும். போன்ஸ் வந்து ரொம்ப வந்து வீக்னஸாக இருக்கிறது வந்து விட்டமின் டியோட டிஃபிஷியன்சி, ரிக்கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு இங்கே பார்த்துலாம், நைட் பிளைண்ட்னஸ்னால் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் பி வந்து பெரினா நர்வ்ஸ் வீக்னஸ், நம்மளுக்கு வந்து டயர்டாக இருக்கும் ரொம்ப. ஸோ அது வந்து விட்டமின் பிக்கான டிசீஸ் சிம்டம்ஸ். அது விட்டமின் சியோட டிசீஸ் என்னென்னா ஸ்கர்வி. இதோட சிம்டம்ஸ் என்ன, நம்மளுக்கு கம்ஸ், ஈறுகளில் ரத்தம் வருது, ப்ளீடிங் கம்ஸ். விட்டமின் டினா வந்து ரிக்கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட போன்ஸ் இருக்குல்ல, கை காலில் இருக்க போன்ஸ் வந்து ரொம்ப வீக்காகவும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ மேலே லைட்டாக நம்ம விழுந்துட்டோம், ஜஸ்ட் சேர்ந்து விழுந்தாலே கை உடஞ்சிச்சு, கால் உடஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து இருக்கிற டிசீஸ் என்னென்னா வந்து ரிக்கட்ஸ். விட்டமின் ஈயோட குறைபாடு இருக்குன்னா அவங்களுக்கு நர்வ்ஸ் வீக்னஸ் இருக்கும். விஷன் டிடார்ஷன்னா வந்து அவங்களால சரியாக பார்க்க முடியாது, அவங்களுக்கு விட்டமின் இ குறைபாடு இருக்குது. லேக் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியாக போச்சுன்னா அதை தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு இருக்காது. ஸோ அது வந்து விட்டமின் இயோட சிம்டம்ஸ். விட்டமின் இ இல்லாத சிம்டம்ஸ். விட்டமின் கேவோட சிம்டம்ஸ் என்னென்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அடிப்பட்டாலுமே ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பிளட் கிளாட்டிங் ஆகலைன்னா அவங்களுக்கு விட்டமின் கே குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். வீக்னஸ் ஆஃப் போன்ஸ் அண்ட் டீத். விட்டமின் கேவும் விட்டமின் டிக்கும் வந்து போன்ஸோட வீக்னஸை பற்றி அதிகமாக இருக்குது. நர்வ்ஸ் வீக்னஸ்னால் வந்து ஈக்கும் பிக்கும் பாருங்கள், நர்வ்ஸ் வீக்னஸ் இருக்குது பாருங்கள் இங்கே. ஸோ விட்டமின் ஏக்கும் ஈக்கும் விஷன் டிடார்ஷன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து மிங்கலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து நம்ம போட்டுக்கிட்டோன்னா, நிறைய பேர் விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க, சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டுக்கோங்க, விட்டமின் டியில் இருக்க என்னது, ஸோ சன் ரேஸ் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து டார்க் ஆக்கிடும், ஸோ அதை அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் என்ன ஆகும்னா வந்து உங்களோட ஸ்கின் வந்து இந்த விட்டமின் டி அப்சர்வ் பண்ணி இந்த செரிக்கிறத நிறுத்திடும். ஸோ வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் போட வேண்டாம். அது வந்து ஜஸ்ட் வந்து அது விற்கிறதுக்காக பண்ணுற விளம்பரம் அது, ஓகேங்களா. ஸோ சன்ஸ்க்ரீன் லோஷன் நீங்கள் போட்டிங்கன்னா 95% வந்து உங்களுக்கு வந்து அப்சார்ப்ஷன் வந்து நிறுத்தி போடுதான். விட்டமின் டி டிஃபிஷியன்சி உங்களுக்கு ஆகுது. நெக்ஸ்ட் வந்து மினரல்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் மினரல்ஸ் வந்து நம்ம உடம்பு க்ரோத், வளர்ச்சிக்கும் எல்லாம் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் ரொம்ப முக்கியம் இது. ஸோ என்னென்ன ஃபுட்டில் இது இருக்கும் மினரல்ஸ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், நம்ம கீரைகளில், அப்புறம் வந்து ஸ்பினாச், அது கீரைகள், பல்சஸ், எக்ஸு, மில்க்கு, ஃபிஷ், அப்போ ஃப்ரூட்ஸ்லலாம் இந்த மினரல்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சோர்ஸ் ஆஃப் மினரல்ஸ்னு சொல்லலாம். இது வந்து நம்மளோட உடம்பை வந்து நோயிலேருந்து காப்பாற்றுறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ப்ரொடக்டிவ் ஃபுட்ஸ்ன்னு சொல்லலாம் மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, மேஜராக இருக்கிறத சொல்கிறாங்க. கால்சியம் வந்து எலும்புகள், அதாவது போன்ஸு, அப்புறம் மற்றும் டீத்துக்கு வந்து பலமாக இருக்க உதவும் இந்த கால்சியம். பிளட் கிளாட்டிங் ஆஃப் ஃபுட்டுன்னா, அதாவது ரத்தம் உறைய
ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பாஸ்பரஸ், இதுவும் வந்து கால்சியம் மாதிரி தான். இது வந்து ஸ்ட்ராங் பன்ஸ் அண்ட் டீத்துக்கு ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயோடின் வந்து என்னென்னா வந்து நம்ம உடம்புல இருக்க தைராய்டு ஹார்மோனை வந்து உருவாக்க இதை வந்து தேவை. ரொம்ப அதிகமாக கூட ஆகக்கூடாது. அயோடின் அதிகமாகச்சுன்னா ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவாங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பேலன்ஸில் கொண்டு போகணும். இதுதான் வந்து தைராய்டு ஹார்மோனை வந்து சுரக்க வைக்கும். நெக்ஸ்ட் வந்து அயன் வந்து என்னென்னா வந்து ரத்தத்தில் ஹீமோகுளோபின் வந்து உருவாக்குறதுக்கு, ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின், அதுக்கப்புறம் மூளை வளர்ச்சி, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் இது வந்து அயன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 80% ஆஃப் முருங்கா லீவ்ஸ், அதாவது வந்து முருங்கைக்கீரை இருக்குல்ல, வேர்ல்டில் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கண்ட்ரி எதுனா வந்து இந்தியா தான். அதுவும் 80%. அதில் மேஜர் முக்கியமான கண்ட்ரிஸ்க்கு வந்து இது அதிகமான முருங்கைக்கீரை எந்த கண்ட்ரிஸ்க்கு வந்து இம்போர்ட், அதாவது ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா சைனா, USA, ஜெர்மனி, கனடா, சவுத் கொரியா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஐரோப்பிய நாடுகள். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஸோ இந்தியாவுக்கே ஆனால் ஸ்பெஷலான ஒரு செடி, அதாவது வந்து மரம், முருங்கைக்கீரை மரம். ஸோ அதெல்லாம் இந்த கொஷின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தினா வந்து இதில் அதிகமான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. விட்டமின் A, C, பொட்டாசியம், கால்சியம், அயன் அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது. இதில் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து எந்த ஒரு ஃபுட்டை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் முருங்கைக்கீரை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். வாட்டர் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப வந்து அடிக்வேட் சப்ளை தேவை. எவ்வளோ தேவை? ஒரு நாளைக்கு 2 லிட்டர் ஆச்சு குறைந்தபட்சம் தேவை. டைஜஷனுக்கு இருக்கட்டும், ஸோ நம்மளோட செரிமானம் பண்ணுறதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ்டு டயட்னா ஒன்றும் இல்லை. A diet contains adequate amount of all necessary nutrients for healthy growth. ஒரு நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு அடிக்வேட் அமௌண்ட்னா தேவையான அளவு தான் தேவை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம உடம்புக்கு எது அதிகமான தேவைன்னா ப்ரோட்டீனு, அப்புறம் வந்து மினரல்ஸு, அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் வந்து கொஞ்சம் தான் தேவை. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட்ஸ், இதெல்லாம் தேவை. ஸோ இது இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம்னா ப்ரோட்டீனு, மினரல்ஸு, கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ் தேவை. ஸோ வாட்டரும் தேவை. ஓகேங்களா? இந்த ஃபேட் ஆனது நம்மளுக்கு கொஞ்சமான அளவு தான் தேவை. அதிகமாக நம்ம போச்சுன்னா நம்ம வந்து ஒபீஸ், குண்டாயிடுவோம். ஸோ எல்லாமே ஒரு அடிக்யூட் அமௌண்ட்டு தான், தேவையான அளவு தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் பேலன்ஸ்டு டயட்டு. இப்போ ஃபேட் அதிகமாக ஆகக்கூடாது, கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாச்சுன்னா சுகர் வந்துடும், நம்ம சால்ட் அதிகமாக போட்டால் பிபி வந்துடும். ஸோ எல்லாமே ஒரு பேலன்ஸாக இருக்கிறது தான் பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்லுவோம். மால் நியூட்ரிஷன்னா வந்து இப்போ வந்து ஏதாவது ஒன்று குறைபாடு இருக்குது, ப்ரோட்டீன் குறைபாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதிகமாக ப்ரோட்டீன் எடுக்கலை அப்படின்னா அவங்களோடக்கு மால் நியூட்ரிஷன் கம்மியாக இருக்குது, நாட் பேலன்ஸ்டு அண்ட் பேலன்ஸாக இல்லை, குறைவாக இருக்குன்றத. அமௌண்ட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் நாட் கன்சியூம்டு. ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டான நியூட்ரிஷன் வந்து கன்சியூம் பண்ணலாம். அதனால் நம்மளுக்கு வர அந்த டிசீஸை தான் வந்து குறைபாட்டான நோயின்னு சொல்லுவோம், டிஃபிஷியன்சி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வந்து டூயின்னு ஒரு ஆக்டிவிட்டியில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓகே, மேபி கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நான் இது கவர் பண்ணியிருக்கேன். ORS சொல்யூஷனோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இது வந்து இந்த பேதி, லூஸ் மோஷன், டயரியா இருக்குல்ல, அப்போ வந்து ஸோ நம்ம உடம்புல இருக்க அந்த தண்ணி வந்து டயரியா வழியாக போயிடுச்சுன்னா வந்து தண்ணி அதிகமாக போயிட்டே இருக்கனால நம்ம டீஹைட்ரேஷன் ஆகிடும். ஸோ அப்போ வந்து இந்த 1:6 ரேஷியோவில் ஒன் ஸ்பூன் வந்து சால்ட்டும் 6 ஸ்பூன் வந்து சுகர் வந்து தண்ணியில் கலந்து லெமன் வாட்டர் மேபி மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சொல்யூஷன் தான் வந்து ORS சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதை வந்து டயரியாவில் கொடுப்பாங்க இந்த வாட்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோபியல் டிசீஸ்னால் வந்து என்னன்னா வந்து நம்ம உடம்பை நம்ம சுத்தம் பண்ணாமல், குளிக்காமல், பல்லு விளக்காமல், ஸோ நம்ம இருக்க இடத்த சுத்தம் வைக்காமல் இருந்தோம்னா சின்ன மைக்ரோப்ஸ் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த ஆர்கானிசம், மைக்ரோனா சின்னதாக இருக்கிறத நம்ம ஒன்லி மைக்ரோ ஆர்கானிசம் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் பார்க்க முடியும். அது என்னென்னா பாக்டீரியா, வைரஸ்ஸு, புரோட்டோசோவா, ஃபங்கு. ஸோ இதனால் வர டிசீசஸ் என்ன? டயரியானா வந்து லூஸ் மோஷன், டூத் டேக்குன்னா அந்த பல்லு சொத்தை ஆகுறது, அத்லெட்ஸ் ஃபுட்னா வந்து இந்த சேத்து புண்ணு இருக்குல்ல காலில், இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது மதுரைஸ் ஃபுட்டுன்னு. நெக்ஸ்ட்டு டேண்ட்ரஃப் தெரியும்ல. ஸோ இதெல்லாம் வந்து மைக்ரோப்ஸ்னால தான் வர டிசீஸ். எக்ஸாம்பிளுக்கு இது தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்காக நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ புக்கில் இருக்கிறது எல்லாமே நான் கவர் பண்ணிட்டு வந்தேன். எதுவும் இம்பார்ட்டண்ட்டோ எதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முக்கியமானதை மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். மைக்ரோப்ஸ் வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, நேக்கட் ஐயில் பார்க்க முடியாது, ஒன்லி வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாக்டீரியா வந்து ஸோ
பாக்டீரியாங்கிறது வந்து ஒரு ஸ்மால் ப்ரோக்ரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு நியூக்ளியஸ் இல்லை. நியூக்ளியஸ் இல்லாதனால இதுக்கு மெம்பர் பவுண்டு ஆர்கனல்ஸ் இல்லை. ஆர்கனல்ஸ்னால் முதல்ல என்னன்றதை நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அமீபாவில் பார்த்தோம்னா ஆர்கனல்ஸ் தான் வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே பண்ணும். யூனிசெல்லுலார் ஆர்கானிசமில் பார்த்தோம்ல. ஸோ அதுக்கு முக்கியமானது நியூக்ளியஸ் வேணும். அந்த நியூக்ளியஸ் தானே இந்த ஆர்கனல்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. இதுதானே பிரெயினே இல்லைன்னா ஸோ பார்ட்ஸ் இருக்காது. ஓகேங்களா? அப்போனா இந்த பாக்டீரியாவுக்கு நியூக்ளியஸும் இல்லை, அதனால் ஆர்கனல்ஸும் இல்லை. அது ஃபங்க்ஷன் பண்ணுற அந்த ஆர்கன்ஸ் இல்லை. ஓகேங்களா? இது வந்து இண்டிபெண்ட் ஆர்கானிசம். ஓகேங்களா? இது வந்து பேராசைட் மாதிரி இருக்குமா. பேராசைட்னா ஒன்றும் இல்லை. ஒரு லிவிங் ஆர்கானிசம்குள்ளே போகும்போது அது என்னென்னா இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், சாப்பிட ஆரம்பிக்கும். ஒரு ஒரு உடலுக்குள்ளே போகுது, ஒரு லிவிங் ஆர்கானிசம்குள்ளே இந்த பாக்டீரியா போகுதுன்னா அந்த லிவிங் ஆர்கானிசம் நம்ம ஹோஸ்ட்டுன்னு சொல்லுவோம். பாக்டீரியா வந்து பேராசைட்டாக ஆகிடும். அதாவது அந்த லிவிங் ஆர்கானிசம் சாப்பிட ஆரம்பிக்கும். அது வந்து என்ன பண்ணும், டிஷ்யூஸை சாப்பிட ஆரம்பிக்கும். டிஷ்யூஸை சாப்பிட்டு பஸ்ஸுனா வந்து சாப்பிட்டு சீழை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சீழ் இருக்குல்ல, ஒரு காயத்தில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா சீழ் வரும்ல, அது வந்து பாக்டீரியானால தான் வருது. அப்புறம் அது வந்து சாப்பிட்டு அந்த கழிவுகள் இருக்குல்ல, அது வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த கழிவுகள் தான் நம்ம சீழுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்காக தான் ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ்லாம் நம்ம கன்சியூம் பண்ணணும், இந்த பாக்டீரியா அழிக்கிறதுக்காக. இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் பாக்டீரியா பற்றி கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக நம்மளுக்கு கொடுக்கும்போது அதை படிக்கலாம். நெக்ஸ்ட்டு வைரஸ் வந்து இப்போ வைரஸ்க்கு முன்னாடி வந்து அதனால் வர டிசீசஸ் என்ன இருக்குது. பாக்டீரியானால் நம்மளுக்கு வர டிசீஸ் வந்து கொலேரான்னு சொல்லுவோம். இது வந்து நல்லா இல்லாத தண்ணி இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து ஒரு அழுக்கான தண்ணியிலேருந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ட் ஆகும் இந்த கொலேரா. நெக்ஸ்ட் வந்து நிமோனியா வந்து தும்பும்போது வர அந்த ட்ராப்ஸ் இருக்குல்ல, ஒருத்தவங்க தும்பும்போது அவங்க மூக்கிலேருந்து வரும்ல அந்த ட்ராப்ஸ், அது மற்றவங்கள்கிட்ட பரவி நம்ம வந்து லங்ஸை இதை அஃபெக்ட் பண்ணும். ஃபுல்லாக சளியாக அப்படியே நெஞ்சு ஃபுல்லாக சளியாக வந்து மூடிக்கும். நம்மளால இருமிக்கிட்டே இருப்போம். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஃபுல்லாக வந்து சளி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் நிமோனியா. நெக்ஸ்ட்டு வந்து டெட்டனஸ்ன்றது வந்து இந்த காயங்கள், ஏதாவது ஒரு காயம் நம்மளுக்கு இருக்குன்னா அதில் வந்து பாக்டீரியா வந்து உட்காந்துருச்சுன்னா அதனால் வர டிசீஸ் தான் வந்து டெட்டனஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டியூபர்குலோசிஸ்னால் நிமோனியா மாதிரி தான், லங்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணும். இது வந்து ஒருத்தவங்களுக்கு தும்புறதுனால அந்த தண்ணி இருக்கிற ட்ராப்லெட்ஸ் மூலமாக காற்றுல பரவும். இது பரவி அவங்களுக்கு வந்து தும்பல் இரும்பல் அதிகமாக வரும். நெஞ்சு ஃபுல்லாக சளி எப்படி படிஞ்சிடும், டிபின்னு சொல்லுவோம்ல, அதுதான் டியூபர்குலோசிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு. கெட்டுப்போன சாப்பாடு இல்லை தண்ணி மூலமாக வந்து இது வந்து பரவும் இந்த டைஃபாய்டு. இதெல்லாம் பாக்டீரியல் டிசீசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து வைரஸ் சொல்லலாம். வைரஸ்னால் ஏசெல்லுலார் ஏஜென்ட்னா என்னென்னா வந்து இதுக்கு வந்து செல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதாவது இது தனியாக இருக்கும்போது உயிர் இல்லாத பொருள் மாதிரி இருக்கும். இது வந்து ஜஸ்ட்டு வந்து சிம்பிளாக வந்து இது நான் லிவிங். ஓகேங்களா? பட் இது எப்போ லிவிங் ஆகும்னா ஒரு செல்லுக்குள்ளே லிவிங் ஆர்கானிசம், எக்ஸாம்பிளுக்கு பிளான்ஸோ இல்லை அனிமல்ஸோ இல்லை வேறு மைக்ரோ ஆர்கானிசம் கூட இது வந்து இன்ஃபெக்ட் ஆகும்போது படும்போது அது என்ன ஆகும்னா அந்த லிவிங் செல் இருக்குல்ல, அந்த லிவிங் ஆர்கானிசமில் இருக்க அந்த செல், அதாவது அதுதான் வந்து ஹோஸ்ட். அந்த ஹோஸ்ட்டில் இது வந்து பேராசைட் மாதிரி உள்ளே போயிட்டு அது வந்து யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக மல்டிபிள் ஆகுமா. ஓகேங்களா? அந்த வைரஸ் அப்படியே வந்து மல்டிபிள் அதே மாதிரி வந்து மற்ற செல்லை வந்து ரெப்ளிகேட் பண்ணும், மாற்றிடும். மற்ற செல்லை வந்து நார்மல் செல்லை இதை வைரஸாக மாற்றிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரோபோட் படத்தில் வரும்ல, அந்த ரோபோ மாதிரி ஒரு ரோபோ இன்னொரு ரோபோ வந்து மேக் பண்ணும்ல, அந்த மாதிரி வந்து இது வந்து நார்மல் செல்லை வந்து வைரஸ் மாதிரி மாற்றிடுமா. இது வந்து நம்மளை கில் பண்ணும், டேமேஜ் பண்ணணும், நம்மளோட செல்லு சேஞ்ச் பண்ணும், அந்த செல்லையே மாற்றிடும், டேமேஜ் பண்ணி அந்த செல்லையே வந்து வைரஸ் மாதிரி மாற்றி நம்மள உடம்பு சரியாக ஆக்கிடுமா, மேக் யூ சிக். இந்த வைரஸை பற்றி பார்த்தாச்சு. ஸோ ஜஸ்ட் இவ்வளோ தான் கொடுத்துருந்தாங்க. இது டிசீஸ், இதனால் வர டிசீஸ் என்ன, வைரஸால் வர டிசீஸ் என்ன, காமன் கோல்டு, ஹெப்படைட்டிஸ் மஞ்சக்காமலை, அதுக்கப்புறம் வந்து அம்மை, மீஸ்லஸ்ஸு, இன்ஃப்ளூன்ஸான்னு வரும். இது இன்ஃப்ளூன்ஸா, அப்புறம் போலியோ, சிக்கன் பாக்ஸு. ஸோ இந்த டிசீஸ்லாம் வைரஸ்னால தான் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீஸ். ப்ரோட்டீனோட குறைபாடு இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல வந்து என்னென்ன மாதிரி நோய்கள் வரும்ன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாஷியர்கார், கே வந்து சைலண்ட்டு. இது வந்து என்னதுன்னா வந்து ஸ்டண்டன் க்ரோத், அதாவது வந்து க்ரோத் வந்து நின்று போயிடும். குழந்தைங்களோட க்ரோத் வந்து நின்று போயிடும், அதாவது நம்ம ஸ்டண்டன் க்ரோத்துன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து மூஞ்சு, கை கால், அதுக்கப்புறம் வயிறு வீங்கி போயிடும். ஸோ இந்த மாதிரி வீங்கி போயிடும் குழந்தைங்களுக்கு. அது வந்து அதுக்கப்புறம் வந்து டைரியா, லூஸ் மோஷன் இருக்கும். இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து
புரோட்டீன் குறைபாடான இந்த வாஷிர் கார் அப்படின்னு டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து மராஸ்காஸ்னால் உடம்பு ரொம்ப வந்து எலும்பும் தோலுமா ஆகிடும், ஸ்கின்னி அப்பியரன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்லோ பாடி க்ரோத், அவங்களோட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அவங்களுக்கு வயசு மேபி 10 இருக்கலாம், பட் ஆனால் 5-6 வயசோட குழந்தையோட வளர்ச்சி தான் இருக்கும். இங்கே பார்க்கலாம், இந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம், இந்த குழந்தைக்கு வந்து மராஸ்மஸ்ன்னு ஒரு டிசீஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மினரல் டிஃபிஷியன்சி டிசீஸ். மினரலோட குறைபாடு இருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரி டிசீஸ் வரும்? கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா ரிக்கெட்ஸ் வரும். பாஸ்பரஸ் குறைபாடு இருந்துச்சுன்னா, இது வந்து ரிக்கெட்ஸ்னால் வந்து இது எலும்புகள் பலவீனமான ஆகிடும், அதை தான் வந்து நம்ம ரிக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதான் கால்சியம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்ல, சொன்னால கால்சியமும் பாஸ்பரஸும் வந்து எலும்புக்கு பல்லுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பாஸ்பரஸ் குறைபாடு இருந்துச்சுன்னா ஒஸ்டியோமேலட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் வரும். அதாவது எலும்புகள் வந்து முதுகை வந்து பிரேக் பண்ணி, அதாவது வந்து அதாவது வந்து எலும்புகள் வந்து சாஃப்ட் ஆகி பிரேக் ஆக வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவங்களுக்கு எலும்புகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பட் ஆனால் அவங்களோட பாஸ்பரஸ் குறைபாடு இருக்கிறதுனால அவங்களுக்கு எலும்புகள் வந்து ரொம்ப சாஃப்டாகி பிரேக் ஆகிற மாதிரி பிரேக் ஆகிற வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அயோடின் வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்ன டிசீஸ் இருக்குன்னா கிரெட்டானிசம்னு இருக்கும். ஒன்று அயோடினோட குறைபாடு இருக்கலாம், இல்லை அயனோட அதிகமான கூட இந்த டிசீஸ் தான் இருக்கும், கிரெட்டானிஸ். கைட்டர்னால் வந்து இது வந்து பெரியவங்களுக்கு இருக்கும். இது வந்து தொண்டை வீங்கி நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து அயோடன் குறைபாடுனால தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயன்னால் வந்து ரத்தம் இந்த ஹீமோக்ளோபினோட பாயிண்ட் கம்மியாகிடுதுன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், அனிமியா டிசீஸ் அவங்களுக்கு வரும். ஸோ டியூஇனோவில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்தியாவில் வந்து அதிகமான குழந்தைகள் வந்து குண்டா, அதாவது வந்து பருமனாக இருக்காங்க வேர்ல்டில். சைனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் அதிகமான குழந்தைகள் இருக்காங்க. ஒரு வந்து ஸ்டடி எடுத்து பார்த்தல 14.4 மில்லியன் சில்ட்ரன் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து ரொம்ப வெயிட்டில் இருக்காங்களாம். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணி நம்ம வந்து வெயிட் கம்மி பண்ணலாம்? கேம்ஸ் விளையாடி, ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம், யோகா, எக்ஸசைஸ், டான்ஸ், ஆக்டிவாக நம்ம வந்து டெய்லிக்கும் இருக்கிறதுனால நம்மளால் இந்த வெயிட்டை கம்மி பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் இந்த லெசனில் இருந்தது. இது தேவையில்லை தான், இதெல்லாம் சும்மா பக்கத்தில் இருக்கேன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகலாம். சப்ஸ்கிரைப் டு தாரா அகாடமி. தேங்க்யூ ஸோ மச்.